18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், நமஸ்துதே. நான் உங்க எழில். இது நியூஸ் 18 தர்பார். வாங்க, டைத்தை வேஸ்ட் பண்ணாம நேரா நிகழ்ச்சிக்குள்ள போவோம். கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, இந்த கூட்டத்திலிருந்து சொல்லுகிறோம், மீனவரை உன்னால் காக்க முடியவில்லை என்று சொன்னால் நீ ராஜினாமா செய்துவிட்டு வீட்டுக்கு போ. என்ன காரணத்தினால் அதிமுக ஆட்சி தூக்கி எறியப்பட்டதோ அதிலிருந்து நாம் பணியை கற்றுக்கொள்ள வேண்டாம். ஒலிம்பிக் ஜுரம் பத்தி எரியுது. நமக்கு பதக்கம் கிடைக்காதான்னு காத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம தம்பி நீரஜ் இருக்கார்ல, குடுகுடுன்னு ஈட்டி எடுத்துட்டு வந்து சங்கின்னு எரிய அது ஒரு 80 மீட்டர் தாண்டி போய் விழுக நீங்க ஃபைனலுக்கு தகுதி ஆயிடுச்சு, கோல்டுக்கு ரெடி ஆங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. ஏற்கனவே ஒரு கோல்டு வாங்கியிருக்காரு, அடுத்த கோல்டை கொண்டு வருவாரா? ஒலிம்பிக் போட்டியில ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவுடைய நீரஜ் சோப்ரா இறுதி போட்டிக்கு முன்னேறி அசத்திருக்கார்லா. 2020ஆம் ஆண்டு நடந்த டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில ஈட்டி எறிதல் பிரிவில் நீரஜ் சோப்ரா தங்கப்பதக்கம் வாங்கி அசத்தினாரு. இதன் மூலமா ஒலிம்பிக் தடகள போட்டியில தங்கம் வென்ற முதல் இந்தியர் அப்படிங்கிற வரலாற படைச்சார். இந்த நிலையில தான் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில தங்கம் வெல்வாரா அப்படின்னு எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு எகிற இறுதி போட்டிக்கான தகுதி போட்டியில வாய்ப்பிலேயே 89.34 மீட்டர் ஈட்டிய சர்ன்னு எரிஞ்சு இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றுட்டார். இந்த சீசன்ல இதுவரைக்கும் ஈட்டி எரிஞ்சதுலேயே இதுதான் அதிக தூரம்னு சொல்லப்படுது. இந்த நிலையில வரும் 8ஆம் தேதி நடக்கிற இறுதி போட்டியில மீண்டும் தங்கத்தை ஜெயிச்சு கொடுக்கணும்னு ஒட்டுமொத்த நாடும் அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. எரிவாரா, தங்கத்தை ஜெயிப்பாரா, பாப்போம். அடுத்த சீனு இதை விட ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒலிம்பிக்ல ஒரு போட்டி, அந்த போட்டியில உக்ரைன்ல இருந்து ஒரு வீராங்கனை கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு என்ன யோசனை தெரியல, ஒரு செத்தோட லேசா தூங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போய் படுத்துட்டாங்க. பார்த்தா தங்கத்தை தட்டிட்டு போயிட்டாங்க. ஒலிம்பிக் போட்டியில ஐயா ஒரு 2 நிமிஷம் தூங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு போன பொண்ணு ஒரு குட்டி தூக்கத்தை நல்லா போட்டுவிட்டு சடக்குன்னு வந்து உயரம் தாண்டுதல்ல அசால்ட்டா தாண்டி தங்க பதக்கத்தை வாங்கிட்டு அது வாட்டுக்கு போயினது பயங்கர சீனாயிருக்கு. ஒலிம்பிக் போட்டி தொடங்குனதுலேருந்தே வீரர் வீராங்கனைகள் சிலரோட செயல்பாடுகள்லாம் வித்தியாசமாக தான் இருக்குது. அப்படி தான் மகளிர் உயரந்தாண்டுதல் இறுதி போட்டியில் உக்ரைன் நாட்டிலேருந்து விளையாட வந்த யரோஸ்லவா மகுசிக் அப்படிங்கிறவங்க போட்டி தொடங்கிறதுக்கு சில நிமிஷம்தான் இருக்குது. முன்னாடியே மைதானத்தில் போய் படுத்து தூக்கத்தை போட்டாங்க. ஏமா இப்படி பண்ணியேன்னு கேட்டால், இப்படி செஞ்சால் எந்த டென்ஷனும் இருக்காது, பதட்டமே இல்லாமல் போட்டியில் விளையாடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி சொன்ன மாதிரி தங்கப்பதக்கத்தை தட்டிட்டு போயிட்டாவுல்லா. ரஷ்யாவுக்கு எதிரான போரில் இறந்த தங்கள் நாட்டு வீரர்களுக்கு இந்த பதக்கத்தை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொன்னார் பாருங்க. செம சீனா இருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பாப்பா பள்ளிக்கூடம் போயிருக்கு, கிண்டல் பண்ணிட்டே இருந்திருக்கான். சிசிடிவில இருந்திருக்கு, பயப்பில்லையா, நேராக விறுவிறுன்னு அந்த பாப்பா போச்சு, பலார்னு ஒன்று விட்டுச்சு. பி கேர்ஃபுல். இந்த பலார் எவ்வளவு தூரம் இருக்குன்னு பாப்போமா? உத்தரப்பிரதேச மாநிலத்துல தன்னை கேலி செஞ்ச ஒரு இளைஞரோட கன்னத்துல பள்ளி மாணவி ஒருத்தர் பொலியர்னு ஒரு அறம் விட்டது தான் இப்ப பயங்கர சீனா இருக்கு. புலன்ஷார் மாவட்டம் கான்பூர் பகுதியைச் சேர்ந்த மாணவியை பள்ளிக்கு சென்று விட்டு தன்னோட தோழியோட வீட்டுக்கு திரும்பி இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த பக்கத்தில் இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கிட்டு சுத்திக்கிட்டு தெரிஞ்ச ஒரு இளைஞர் ஒருத்தர் மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததா சொல்லப்படுது. இதனால டென்ஷனான மாணவி அப்படியே தன்னோட சைக்கிளை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திட்டு அந்த இளைஞர்கிட்ட போய் விட்டார் பாருங்க கன்னத்தில் ஒன்று, அதோட அந்த பையனுக்கு தலை கிருகிருன்னு சுத்தி போச்சு.
இதுக்கப்புறம் மாணவியோட குடும்பத்தினர் போய் காவல் நிலையத்துல புகார் கொடுத்தோம் அந்த இளைஞர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிறது தான் அந்த குடும்பத்தினரோட வருத்தமா சொல்லப்படுது. அப்படியே நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் தென்காசிக்கு போயிருக்காரு. அங்க பள்ளிக்கூடத்தை ஆய்வு பண்ண போனவர் ஒரு பையன் படிச்சிருந்திருக்கான், என்னமோ கொஞ்சம் படிச்சிருந்திருக்கான் போல் இருக்கு. ஐயோ என்ன தம்பி இப்படி படிக்கிற, ஸ்ட்ரைட்டா படிக்கிறான், நல்லா படிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அமைச்சர்னா எப்படி இருக்கணும் தெரியுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு சாம்பிள் காட்டி இருக்கிறாருங்க நம்ம அமைச்சர் அன்பில் மகேஷ். தென்காசியில 5 கோடி ரூபாய் மதிப்புல கட்டப்படும் மாவட்ட நூலக மைய கட்டிட பணிகளை பார்வையிட்ட அமைச்சர் அப்படியே கடையநல்லூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு சென்று ஆய்வு செஞ்சார். அப்போது ஒரு மாணவருக்கு இருந்த தயக்கத்தை போக்குறதுக்காக எப்படி படிக்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. நாம படிக்கும்போது நமக்கு ஏற்படுற பிழைகளை மத்தவங்க முன்னாடி திருத்துக்கிறது தான் நல்ல பழக்கம்னு சொல்லி கொடுத்த அமைச்சர் அப்படியே ஆசிரியர்களை பார்த்து மாணவர்களை சரியா கவனிக்கணுங்க அப்படின்னு சொன்னாரு. எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது அவன் தான் சக்கரை போடுவான். அதனால நீங்க பேசும்போது நீங்க அந்த சப்ஜெக்ட் புரிய வைக்கிற அதே நேரத்தில் ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக இருக்கா ஒவ்வொரு வேர்டும் அப்படிங்கிறத நீங்க புரிய வச்சுருக்காங்க பசங்க. அவன் தெரியலன்னா நீங்களே திருப்பிடுங்க. டேய் தம்பிகளா, இந்த 2 வருஷம் முக்கியமான காலகட்டம். இதை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டு உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தணும் தெரியுமா அப்படின்னு சொல்லி மாணவர்களை ஊக்கப்படுத்தினார். நல்ல காலேஜ் தான் நுழைஞ்சிட்டீங்கன்னா போதும், மற்றதான் காலேஜே பார்த்துக்கணும். உங்க கேம்பஸ் இன்ஸ்டியூட் எல்லாமே உங்க வேலைக்கு அவனே கூட்டிட்டு போயிடுவான். வந்த வேலையை பார்த்துட்டு போயிடாம நம்ம மாணவர்கள் என்ன பண்றாங்க, அவங்கள என்ன செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் அவங்கள ஊக்கப்படுத்திருக்கிறது செம்ம இருக்கு. அப்படியே திருச்சி பக்கத்தில் நம்ம பாசகக்காரர்கள்லாம் நின்றுக்கிட்டு ஒரு பேட்டியை கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா சுதந்திர தினம் வருது, நீங்கள் எல்லாம் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தணும், என்னங்க வீட்டுக்கு வீடு கொடியேற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருந்திருக்கிறாங்க. இதை சிம்பாலிக்காக காட்டுறதுக்கு ஒரு 4 பேர் கொடியை கையில் பிடிச்சிக்கிட்டே நிற்கிறாங்க. தேசப்பற்றா அல்ல வேற என்ன ஒரு விஷயத்துக்காக அப்படின்னு நீங்கள் நினைக்கப்படாது, எல்லாமே நல்ல விஷயம்தான். இருக்கார் இல்லையா, அதாங்க அதிமுக இருக்கிறது, அவர் தலைமையில் ஒரு போராட்டம் நடந்திருக்கு. அந்த போராட்டத்தில் மனுஷன் கொந்தளிச்சு போய் இங்க இருங்க, எங்க ஐயா எடப்பாடி இருக்காரு, உங்களால முடியலன்னா சடக்குன்னு வீட்டுக்கு போயிருங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு பொங்கி இருக்கிறா. அப்படி எந்த பிரச்சனைக்கு பொறுப்பேற்பதற்காக தானே இந்த மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கிறார்கள், உங்களுக்கு அங்கீகாரத்தையும் அதிகாரத்தையும் தருகிறார்கள், உங்கள் பிள்ளையை முதலமைச்சர் ஆக்குவதற்காக அல்ல. இந்த தமிழ்நாடு ஒன்றும் உங்களுக்கு பட்டா போட்டு தரவில்லை. ஆகவேதான் அண்ணன் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ராமேஸ்வரத்தில் இன்றைக்கு நின்று நீதி கேட்டுக் கொண்டிருக்கிறது. எதற்காக? பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும், அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக. கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, இந்த கூட்டத்திலிருந்து சொல்லுகிறோம், மீனவரை உன்னால் காக்க முடியவில்லை என்று சொன்னால் நீ ராஜினாமா செய்துவிட்டு வீட்டுக்கு போ. இந்த நாட்டை காப்பாற்ற புரட்சி தமிழையா எடப்பாடியா முன்னின்று காப்பா. இந்த நாட்டை காப்பாற்ற புரட்சி தமிழையா எடப்பாடியா முன்னின்று காப்பா. நீங்கள் நடத்துகிற நாடகம் வெகு விரைவிலே முடிவுக்கு வரும். உங்களுக்கு முடிவுரை எழுதுவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராகிவிட்டார்கள். அப்படியே அவர்கிட்ட ஒரு சின்னதா ஒரு கேள்வியை கேட்டேன். ஐயா, இந்த அண்ணாமலை அவங்க குரூப்பெல்லாம் டெல்லிக்கு போயிருக்காங்களே, அவங்க கூட கொஞ்சம் பேர் போயிருக்காங்களே, அதை பத்தி ஏங்க மீனவர் பிரதி ஊரா இங்க இருக்காங்க, யாரை கூட்டு போனாருன்னு தெரியலையே, ஒருவேளை வேற ஏதாவது பயந்து கூட்டு போயிருக்காரோ அப்படின்னு ரீதியில அடிச்சு விட்டுருக்கா. அப்படி இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர்கள் பொதுச் செயலாளருடைய கவனத்துக்கு கொண்டு சென்றவுடன் போராட்ட அறிவிப்பை வெளியிடுகிறார். உடனடியாக அவசரமாக மீனவர் பிரதிநிதி என்று சொல்லுகிறார். இங்கே மீனவர் பிரதிநிதி எமிரேட்டிலிருந்து ஜான்லேருந்து நீங்கள் தான் பார்த்தீங்க. நீங்கள்லாம் இந்த பத்திரிகையாளர்கள் மண்ணின் மைந்தர்கள். உண்மையான மீனவ பிரதிநிதிகள் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் மீனவ பிரதி என்று அழைத்து கொண்டு அங்கே சென்று அவருடைய நடவடிக்கையை பார்த்ததுனால் கேலி கூத்தாக இருக்கிறது.
இவர்கள் அவருக்கு பொக்கே கொடுப்பதும் அவர் இவருக்கு பொக்கே கொடுப்பதும் உட்கார்ந்து கூட பேசினார்களா என்று தெரியவில்லை. நின்று கொண்டே அவர்களை அனுப்பிவிட்டதாகத்தான் எங்களுக்கு செய்தி கிடைக்கிறது. அப்படியே நம்ம திமுகவில் நம்ம அக்கா கனிமொழி அக்கா வரும்போது அவங்ககிட்டையும் இதே விஷயத்தை கேட்டோன்னே நாங்கள் கரெக்டாக பேசியிருக்கோம் மத்திய அமைச்சர்கிட்ட, அவங்க லெட்ரு போடுவாங்க பேசுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பொதுவாக சொல்லிட்டாங்க. கடந்த 10 ஆண்டுகளாகவே தொடர்ந்து தமிழகத்திலே இருக்கக்கூடிய மீனவர்கள், முக்கியமாக ராமேஸ்வரம் பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் அடிக்கடி தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டு அந்த படகுகள் சேதப்படுத்தப்பட்டு சில நாட்களுக்கு முன்னால் அங்கே இருக்கக்கூடிய கடற்படையின் படகு ராமேஸ்வரத்திலிருந்து சென்ற நாட்டுப்படகை இடித்து மீனவர்கள் கடலுக்குள் விழுந்து அவர்கள் சடலங்களாக மீட்கப்படக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். முதலமைச்சரும் பல முறை வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை இந்த ஜாயிண்ட் ஒர்க்கிங் கமிட்டியோடைய கூட்டங்கள் நடக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மீனவ அமைப்புகளுக்கு இடையே ஆன கூட்டங்களும் நடைபெற வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை தான் மீனவ அமைப்புகளும் எங்களுடைய முதலமைச்சர் அவர்களும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட அமைச்சர் அவர்களும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதை விரைவிலே அந்த கூட்டங்களை நடத்துவதாக அமைச்சர் உறுதியளித்திருக்கிறார். அப்படியே நம்ம மார்க்சிஸ்ட் ஐயா இருக்கார் இல்லையா, அதான் பாலகிருஷ்ண ஐயா, அவரு அப்படியே ஒரு பூடகமா நாங்க சொல்றத சொல்லிவிட்டான். அதிமுக ஆட்சி ஏன் கவுந்துச்சு? தொழிலாளர்கள் மேல அக்கறை இல்லை, அதனால கவுந்துச்சு. சொல்றத சொல்லியாச்சு, நீங்க வாட்டுக்கு நான் சேர்த்தான் செய்வோம் சொன்னா அப்புறம் நாங்கள் ஒன்றும் உங்களால் கை தூக்கி விட முடியாதுங்க அப்படின்னு கொஞ்சம் அப்படியே சொல்லியிருக்கிறார். தொழில் வளர்ச்சி தேவைதான். தொழில் வளர்ச்சி என்பது ரொம்ப அவசியமான ஒன்றுதான். அதற்காக வெளிநாட்டு மூலதனம் வர வேண்டும் என்பது கூட உண்மைதான். அதையெல்லாம் நாம் எதிர்க்கவில்லை. ஆனால் அப்படி வெளிநாட்டு மூலதனத்தை வரவேற்கிற அந்த இடத்திலே, வெளிநாட்டு முதலாளிகள் தொழில் துவங்க அந்த இடத்திலே தொழிலாளிகளுடைய அடிப்படையான உரிமைகள் மறுக்கப்படுகிற போது நீங்கள் தொழிலாளிக்கு சாதகமாக இருக்கிறீர்களா, பன்னாட்டு முதலாளிகளுக்கு சாதகமாக இருக்கிறீர்களா என்று கேள்வி எழுப்பினால் அரசு நாங்கள் தொழிலாளி பக்கம் இருக்கிறோம் என்றுதானே சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுவதுதானே ஒரு நியாயமான மக்களுடைய அரசாக இருக்க முடியும். எனவேதான் கடந்த காலங்களிலே மத்திய அரசுகள் அல்லது கடந்த காலங்களிலே தமிழக அரசுகள் கடைபிடித்திருக்கிற அதே தாராளமய கொள்கை, அதே தனியார் கொள்கை, அதே ஒப்பந்தம் முறை, அதே அவுட் சோர்சிங்கை நீங்கள் ஏற்படுத்தினால் என்ன காரணத்தினால் அதிமுக ஆட்சி தூங்கி எறியப்பட்டதோ அதிலிருந்தால் நாம் படிப்பினை கற்றுக்கொள்ள வேண்டாமா? ஏன் தூக்கி எறிந்தார்கள்? இதனால்தான் தூக்கி எறிந்தார்கள். அதிலிருந்து இந்த அரசு படிப்பினைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். சுகாதாரத்துறை அமைச்சர் அதான் மாசு இருக்கார் இல்லையா, அவர் ராமநாதபுரத்தில் அப்படியே ஒரு ஆஸ்பத்திரிக்கு விசிட்டிங் போயிருக்காரு. போன மனுஷன் டக்குன்னு டென்ஷன் ஆகிட்டா. அப்படி என்னன்னா 3.5 வருஷம் ஆட்சிக்கு வந்து நீங்கள் இன்னும் பழைய போட்டாவே வச்சிருக்கீங்க அப்படின்னு யோசிச்சவர் என்ன செய்யலாம், இந்த ஸ்கேன் ஏன் ஒர்க் ஆகலை, இந்த மிஷினை சடக்குன்னு நீங்கள் 2 பேரும் சஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இது ஸ்கேன் மிஷினுக்கா இல்லைன்னா படத்துக்கா? 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் போஸ்டர் தான் இந்த மருத்துவமனையில் இருக்கு. அப்ப நீங்க நல்லா நினைச்சுக்கலாம் எந்த மாதிரி போஸ்டர் இருக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் போஸ்டருங்க இந்த மருத்துவமனைக்குள்ள இருக்கு. அது ஆட்சி மாற்றமே தெரியல அங்க இருக்கிற மருத்துவர்களுக்கு. ஜேடியை கூப்பிட்டு போன்ல கூப்பிட்டு இந்த மருத்துவமனைக்கு கடைசியா நீங்க எப்போ வந்தீங்கன்னு கேட்டேன். வாரம் வரேன் சார். வாரம் வரையப்பா இவ்வளோ பராமரிப்பு இல்லாம இருக்க, இதெல்லாம் எங்கேயும் பார்க்கலையா? சாரி சார். சரி, அவருக்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கணும். ஆனாலும் கூட அவருக்கு ஒரு சார்ஜ் மெமோ மட்டும் துறை ரீதியான நடவடிக்கைக்கு ஒரு சார்ஜ் மெமோ கொடுக்க சொல்லியிருக்காரு. அப்படியே விழுப்புரத்தில் நம்ம செஞ்சி மஸ்தான் ஐயா ஒரு விழாவுக்கு போயிருக்கா. அப்படி அங்க என்ன நடந்துச்சுன்னா பாருங்க, மருத்துவ படிப்பில் சேர்றதுக்கு கலைஞரையா ஏற்கனவே ஒரு அழகான திட்டத்தை வச்சிருக்கிறார். அது என்ன திட்டம் தெரியுமா உங்களுக்கு? கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க நல்ல சத்தா புஷ்டியா ஆரோக்கியமா இருப்பாங்க. அந்த ஆரோக்கியத்துக்கு ஒரு 10 மார்க் போடுயா, உள்ள போட்டு பையன் படிக்கட்டும்யா அப்படின்றத எடுத்து சொல்லியிருக்காரு. கலைஞர் எப்படி கிராம பகுதியில் இருக்கிறவர்களுக்கு, படிக்காத குடும்பத்திலிருந்து வர்றவங்களுக்கு அதில் செலெக்ஷன் பண்ணணும்னு ஒரு கமிட்டி அமைச்சார். ஆமா, மருத்துவ கல்லூரியில் ஒரு கமிட்டி அமைச்சார். அப்போ கமிட்டி அமைக்கும் போது எல்லாம் மதிப்பெண் அப்படின்னும் போது மதிப்பெண்ல வர்றாங்க. அப்போ நம்ம பிற்படுத்தப்பட்டவர், மிக பிற்படுத்தப்பட்டவர், தாழ்த்தப்பட்டவர் அந்த மதிப்பெண் எடுக்க முடியல. மதிப்பெண் எடுக்க முடியாதால கலைஞர் நாசுக்கா கூப்பிட்டு அவங்களுடைய வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு
அவங்களுக்கு ஒரு மார்க்கு போடுன்னாரு. வெயிட்னா யாரு? கிராமத்தில் இருக்கிற புள்ளதான் நல்லா உடல் திடக்காத்திரமா இருப்பான், இடையில வருவான். அவங்களுடைய வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மார்க்கு போடுன்னாரு. வெயிட்னா யாரு? கிராமத்தில் இருக்கிற புள்ளதான் நல்லா உடல் திடக்காத்திரமா இருப்பான், இடையில வருவான். அவனை வெயிட்டு கூட போடுங்க அப்படின்னா. இது கல்வி தகுதி வெயிட்டு. ஆனா ஒரு ஆளனுடைய வெயிட்டே வச்சு எப்படியாவது அந்த பிள்ளைய டாக்டர் ஆக்கணுன்றதுக்காக அன்னைக்கு அந்த கமிட்டியில அதுக்கு ஒரு 10 மார்க்கு போட்டு கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாம், விவசாய குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் மருத்துவர் ஆனாருன்னு சொன்னால் அவர் இந்த மக்களுடைய அந்த வாழ்வாதாரம் உயர வேண்டும், கல்வி அனைவரும் பெற வேண்டும் என்பதில் திராவிட மாடலுடைய நோக்கத்தில் ஒன்றென்று இன்றைக்கு கோடிட்டு காட்டினேன். ஏங்க இந்த மைக்கு வைக்கிற இடமெல்லாம் கள்ளுக்கடையை திறக்கணும் சொல்லுதாங்களே, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? கள்ளுக்கடையை திறக்கலாமா வேணாமா, நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டான். மக்கள் சொல்லியிருக்காங்க, நவீன மது வகைகளுக்கு மாற்றாக கள் இறக்குவது என்பது 100% ஏற்புடையது. எங்கே பார்த்தாலும் சாராயம் இதெல்லாம் காய்ச்சி நிறையா பேர் உயிரிச்சிருக்காங்க. கல்லுங்கிறது ஒன்றும் இது கிடையாது. அந்த இயற்கை பொருளை கொண்டாந்தாக்க அதனால பாதிப்பு இருக்காது. கல் பார்த்தீங்கன்னா மரத்துலேருந்து இதாக வருது. இது பார்த்தீங்கன்னா எல்லாம் கலப்படம் தான் மதுங்கிறது. போனாக்கா ஜாலியாக ஒரு சொம்பு 2 சொம்பு குடிச்சிட்டு வந்துடலாம். இது அதிகம் போதவே யாராவது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கள்ளுக்கடையை திறக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா அதை எல்லா சமூகமும் அந்த தொழிலை செஞ்சுருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் அதை ஏற்கனவே அதை செஞ்சுக்கிட்டே இருந்ததுனால அது அவங்களுடைய சமுதாய வளர்ச்சிக்கு அது ஒரு பின்னையடவே தான் இருந்துச்சு. கல் இறக்கிறத அனுமதிக்கவே கூடாது. அது கல்லால் நாட்டுக்கு மட்டும் இல்லை, வீட்டில் எல்லா இதுக்கும் சண்டை தான். கல் பவர் கூடது. போதையிலே பெரிய போதை கல் தான். ஆனால் அந்த கல்லும் வந்தாலும் கலப்படத்தான் கண்டிப்பாக செய்வாங்க. அதனால ரெண்டுமே தடை செய்யணும். நம்ம நேரடியாக போய் அவங்கள படையிலேருந்து இறக்கிட்டு வந்தாங்கன்னா அதை கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணணும். அதை ஒரு டிப்போவுக்கு கொண்டு வந்து அப்படிலாம் செஞ்சோம்னா கலப்படத்துக்கு வாய்ப்பு. 1 லிட்டர் அப்படி இருக்கிறது 100 ரூபாய்க்கு விற்றாலும் பரவாயில்ல. ஆனால் அவங்க உடல்நிலை பாதிக்காது. அதனால் கல் கடத்தா விவசாயிகளுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அதே போல் இது உடம்புக்கு நல்லது கல். ஒரு ஆட்டோக்குள்ள ஒரு 20-25 புள்ளக்காட புளி மூட்டையை மாதிரி வச்சு அமுக்கி கொண்டு போறாப்புல. ஏயா ஓ ஆசைக்கு அளவு இல்லையா? பிள்ளைய கிடைச்சா எப்படி அமுக்கி வச்சு ஏற்றுவியா? ஒன்று கிடக்க ஒன்று ஆகி போச்சுன்னா பெற்றோர்களே பிள்ளைகளை கொஞ்சம் கவனமாக அனுப்புங்க. தெலுங்கானா பக்கம் ஒரு நாய் செவனேன்னு படுத்திருந்திருக்கு. அதுக்கு என்ன டயர்டோ தெரியல. ஒரு ஆட்டோ அந்த நாய் மேலே ஏற்றி ஆட்டோ கவுந்துருச்சு. என்ன ஆச்சு? திக்குன்னு பார்க்குறோம். பார்த்தா நாய் உசுரோட இருக்கு. டிரைவரு அவ்வளோதான். குஜராத்தில் ஒரு 4-5 மாடுக தெருவில் தங்கன்னு குதிச்சு போகிற ஒரு மேலெல்லாம் இடிச்சு அவங்க மேலெல்லாம் ஜம்ப் பண்ணி கடைசியில் ஒரு பையன் மேலே இதாகி ரொம்ப அடிபட்டு போச்சு. அப்படியே நாம் இந்த விஷயத்தை பார்த்துட்டே இந்த பக்கம் பார்க்குறோம். ஒரு போலீஸ் ஐயா அவங்க பெண் நண்பரோட சேர்ந்து ரீல்ஸுக்கு செமையாக ஆட்டம் போட்டிருக்கிறாங்க. விஷயம் என்னன்னா அவங்க துப்பாக்கியை வச்சு ரீல்ஸ் போட்டிருக்காங்க.
அந்த அம்மா கையில் துப்பாக்கி இருந்திருக்கு. ஏங்க துப்பாக்கி லோடாகி அந்த ட்ரிகரை லேசாக அமுக்கியிருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன மக்களே, நம்ம தர்பார்ல பார்த்த எல்லா விஷயமே உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். நல்லா மனசுல ஏத்திக்கிற மாதிரியான விஷயங்களும் இருக்கு, உஷாரான விஷயங்களும் இருக்கு இல்லையா? இதை மாதிரி நிறைய விஷயங்களை தூக்கிட்டு வந்து அடுத்த தர்பார்ல உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அது வரைக்கும் அப்படியே எல்லார்கிட்ட இருந்து அன்போடையும் பண்போடையும் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்க மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.